சொன்ன? ஏக்கா கொஞ்சம் பொறுங்கக்கா. ஆச்சியும் பிளாக்கியும் வந்துக்கிடட்டும், அதுக்கப்புறம் ஒரேடியா சொல்லுதேன் எதுக்கு வர சொன்னேன்னு. இவ ஒருத்தி. சாப்பிட்டியா பிளாக்? குழம்பு கிளம்பு ஆக்குனியா? நேத்து எங்க அண்ணி வீட்டுக்கு போனேன், கருவாட்டு குழம்பு கொடுத்தது அது கிடக்கு, ஒன்னும் செய்யல. அதை வச்சு ஒப்பைத்தியாச்சு இன்னைக்கு. ஐயோ பாவும் தாம்ல உங்க அண்ணி ஓட்ட மாட்டிக்கிட்டு பாடா படுது. ஏன் பிள்ளைல நல்ல இடம் பார்த்து உட்காந்துருவாவுல சாஞ்ச மாதிரி. ஏச்சி வாங்க, என்ன வேலையெல்லாம் முடிஞ்சுதா வீட்டுல? அது கிடக்கு கழுத. நானே உங்களை எல்லாம் கூப்பிடணும்னு இருந்தேன். என்ன விஷயம் ஆச்சி? இதோ வந்துட்டேன். இந்த அவளும் வந்துட்டா பாரு, அவளை உட்கார சொல்லுதேன். அடே இது நல்ல கதையா இருக்க. நான் தான் எல்லாரையும் கூப்பிட்டேன், நான் தான் முதல்ல சொல்லுவேன். சரி சொல்லி தொலை. நேத்து நான் எங்க அண்ணி வீட்ல இருந்து கருவாட்டு குழம்பு வாங்கிட்டு வந்துகிட்டு இருந்தேனா, அப்போ நீ கருவாட்டு குழம்பு என்கிட்ட சொல்லவே இல்லை பத்தியா நீ? ஒரு கிறுக்கி, நான் என்ன சொல்ல வரேன் என்ன கேட்கான்னு பாரு. இருக்கு கருவாட்டு குழம்பு, உனக்கு தாரேன். ஏடி சும்மா இருட்டி, அவ சொல்ல வந்ததை சொல்லட்டும். அப்போ இந்த புது பொண்ணே, அதான் அந்த புஜிமா, அவ வந்தா என்னைய பாக்குறதுக்கு. ஏடி அவளுக்கு என்னவா? கல்யாண வேலை எம்புட்டி இருக்கு, ஒன்ன என்னத்துக்கு பாக்காண்டா? ஐயோ பாவும்க்கா அந்த பிள்ளை. அவ ஆத்தாக்காரி இருக்கா பாத்தீங்களா, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டதுக்கு ரொம்ப குறியா இருக்காளாம். சரியா போச்சுப்பா. அது மட்டும் கிடையாது, இந்த சௌந்தர்யா வேற கூட்டு சேர்த்து கிடக்கா. அவ ரெண்டு பேரும் சேர்ந்துதான் கல்யாணத்தை நிப்பாட்டவே பிளான் போட்டிருக்காவோ. ஏடி அந்த கிறுக்கி ஒரு காசுக்கு ஆக மாட்டா, அவ இருந்த இடமே உருப்படாத. ஆமா பிள்ளைகளா, அன்னைக்கு அவ என் பால் காட்சிக்கு வந்து பண்ணாலே கூத்து அம்மா. அதான் ஒத்த ரோசாக்கா எப்படி கல்யாணத்தை நிப்பாட்ட அவளை செலக்ட் பண்ணிருக்கு பாத்தீங்களா? ஒத்தரசாக்கா சரியான ஆளுதான். ஆமா அந்த பையனும் நல்ல வேலை பார்க்கான். இவளுக்கு வேற என்ன வேணும்? லவ் மேரேஜ்ல எவ்வளவு இதாயிட்டு. எனக்கு தெரிஞ்சு இவளுக்கு லவ் மேரேஜ் எல்லாம் பிரச்சனை இல்ல. அவ அண்ணி அவனை போய் லவ் பண்ணுதால, அதான் பிரச்சனை. ஆமாக்கா, எனக்கும் 4-5 பேர் சொல்லி கேள்விப்பட்டேன். அந்த நேரத்துல ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காவோ போல இந்த அக்காவோ அவளாம் சேர்ந்து. இன்னும் எல்லாரும் இப்படி இருப்பாவோன்னு சொல்ல முடியாதுல அவள. அதுவும் உண்மைதாக்கா, அன்னைக்கெல்லாம் அந்த பொம்பளை என்கிட்ட நல்லாதான் பேசுச்சு. ஆமா ஆமா, அந்த பிள்ளை புச்சி என்ன சொல்லுது தெரியுமா? எத்தே நீங்க தான் வரணும், நாங்க ஜவுளி எடுக்க போறோம் கல்யாணத்துக்கு, அந்த சௌந்தர்யாத்தையே உங்களாலதான் சமாளிக்க முடியும், நீங்க கண்டிப்பா வந்துருங்கன்னு இருக்கு. அடே ஐயோ பாவம், நல்லா இருந்தா சரிதான். சரி அது இருக்கட்டும், நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு அதை கேட்கல யாராச்சும்? சொல்லுங்க சொல்லுங்க, சொல்லாம இருந்தா என்ன தெரியும், சொல்லுங்க என்ன விஷயம் சொல்லணும்னு நினைச்சிய? நேத்து எலி இருக்கா தெரியுமா, என் ஃப்ரெண்டு அவ வீட்டுக்கு வந்தா. என்னாச்சு எலியாச்சிக்கு? எது உடம்பு சரியில்லையே என்ன? அவளுக்கு ஒரு கழுதை இல்ல, அவ நல்ல தின்னு கிழங்கு மாதிரி கிடக்கா. அப்புறம் என்னாச்சு? அவ எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தா கேட்டுக்கோ. என் வீடு கெட்டி பாதியிலே நிக்கி பாத்தியா? ஆமா, அவ சொன்னா அவன் மவனும் வீடு கட்டினானாம்ல, அவன்கிட்ட ஏது காசு, அந்த பையன் பேங்க்ல தான் லோன் வாங்கி கட்டினானா. அப்படியாச்சு? ஆமா ஆமா, நானும் என்ன செய்ய போறேன், பேங்க்ல போய் லோன் வாங்கலாம்னு இருக்கேன். நீங்க தான் பிள்ளைல வந்து எனக்கு உதவி செய்யணும், எழுதி கொடுக்க எல்லாம் விசாரிக்கணும் விவரம். யாச்சி அப்படிலாம் ஒன்றும் சும்மா தந்துட மாட்டாங்க, அதுக்கு எல்லாம் நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா? தெரியாது, நம்ம போறோம் பேங்க்ல எழுதி கொடுத்து லோன் வாங்குதோம், வீடை கட்டி முடிக்கும். எனக்கு என்னமோ இதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியல. நடக்கிறதுக்குள்ள ஏதோ நடக்காத மாதிரி பேசுவாய்வா. எல்லாம் அவசரமா ஆரம்பிக்க கூடாது, அதெல்லாம் நடக்கும் நினைச்சா நடக்கும். சரி விடுங்க, போய் ட்ரை பண்ணி தான் பாப்போம், கிடைச்சா நல்லது தானே. சரி வாங்க அப்ப எல்லாரும் கிளம்பி பேங்குக்கு போவோம். யாச்சி நான் இப்பதானே சொன்னேன் அந்த பிள்ளை கூப்பிட்டுருக்கு ஜவுளி எடுக்க போறாவோ, நம்ம எல்லாம் அங்க போகணும்னு. இப்ப நீங்க பேங்குக்கு போகணும்னு சொன்னா நம்ம என்ன செய்ய? ஐயோ பாவம்ல அந்த பிள்ளை. அடே அப்ப உனக்கு என்ன விட அவதான் முக்கியம்னே. பாருங்கக்கா, இந்த ஆச்சியை புரிஞ்சுக்காம பேசுதாவோ பாருங்களேன், குருவி கூட ஆச்சி. ஏச்சி அந்த பிள்ளை பாவம் ஆச்சி, லட்டு இவ்வளவு சொல்லுதுல, அப்ப என்ன பண்ணட்டும் நீயே சொல்லு. ஒண்ணு செய்வோம், நாங்க அந்த பிள்ளை கூட ஜவுளி கடைக்கு போறோம், நீங்க நீலாம்பரி அக்காவை கூட்டிட்டு பேங்குக்கு போயிட்டு வாங்க. பிளாக்கி எப்படி, நீ என் கூட வரியா இல்ல ஆச்சி கூட போறியா? இல்ல என்னால எங்கேயும் வர முடியாது. எனக்கு ஊர்ல இருந்து என் புருஷனோட தங்கச்சி வருது. அது வந்துச்சுன்னா அதை வேற பார்க்கணும், சமையல் வேற பண்ணணும். அவது வீட்டுக்கு வரும்போது நம்ம வீட்டுல இல்லைன்னா நல்லா இருக்காது. எங்க மாமியா வேற கத்திக்கிட்டு கிடக்கும். ஏட்டி இப்போ உங்க வீட்டுல அந்த பெரிய பாட்டி, உங்க மாமியாவோட அத்தை அது வேற இருக்கு. நீ
ஆமாக்கா, அந்த பெரியாச்சி தானே, அவ இருக்கதான் எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல அந்த வீட்டுல. ஸ்ட்ராங்கா இருக்கணும் டி, எவ வந்தாலும் சமாளிக்கணும். உன் புருஷன் தங்கச்சி வந்தாயனா, அக்கா வந்தானா, மாமியா வந்தானே, எவ வந்தாலும் சமாளிக்கணும் இந்த உலகத்துல. சரிக்கா சரியாச்சி, அப்ப நான் வாரேன், எனக்கு நேரம் ஆகுது. சரி பிள்ளை போ, அப்ப நம்ம பிளான் போட்டதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். குரூப்பை கலைங்க எல்லாரும். சரியாச்சி, நானும் அப்ப வீட்டுல போய் சொல்லிட்டு வந்துருவேன் வீட்டுக்கார்ட்ட. சரி பிள்ளை போ, போயிட்டு 10 மணிக்கு வந்துரு. 10 மணி பஸ்ஸுக்கு கிளம்பிடுவோம். போற வழியில அந்த எலி அவளையும் கூட்டு போவோம். கழுத வரமாட்டேன் பா, இழுத்து போட்டு கூட்டு போவோம். சரியாச்சி, அப்ப நான் வாரேன். லட்டு வாரேனே. ஏக்கா பார்த்து போங்க. ஆச்சியை கூட்டிட்டு எது ஒன்னா பேங்க்ல வச்சு எனக்கு போனை போடுங்க. சரி பிள்ளை சரி. சரி ஆச்சி, அப்ப நான் கிளம்பட்டா? ஏப்ல, ஒரு நிமிஷம் நின்னு நான் உன்கிட்ட சொல்லணுமே. என்ன ஆச்சி விஷயம்? என்ன விஷயம்? கொஞ்ச நாளா யாரோ என் பின்னாடியே ஃபாலோ பண்ணத மாதிரியே இருக்குப்ல. யாச்சி செத்து போன தாத்தா கீதா உங்களை ஃபாலோ பண்ணுதாரா? இல்ல பேய் காத்து கருப்பு எது பின்னாடி அலையுதா? செத்து போன தாத்தா அலைறார். நீ வேற ஒருத்தி. அவர் இருக்கும்போதே என்ன பார்க்கல, குடிச்சு அடிச்சு மிதிப்பாரு. காலையில போய் சேர்ந்துட்டாரே, நானு நிம்மதியா இருக்கேன். இவ வேற ஒருத்தி. அது இல்லட்டி, வேற ஏதோ ஒண்ணு. என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா யாரோ என் பின்னாடியே அலைற மாதிரியே இருக்கு. ஓகே ஆச்சி, கவலைப்படாதீங்க, நான் கண்டுபிடிக்க. முதல்ல இந்த பிரச்சனையை முடிச்சிட்டு வாரேன், அதுக்கப்புறம் உங்க பிரச்சனையை முடிப்போம். சரியா? சரி பிளவா, அப்ப என்னை கொண்டு வீட்டுல விட்டுட்டு போயிருவியா? எனக்கு ஒத்தையில போக பயமா இருக்கு. சரி வாங்க, அப்ப போவோம். பயமா இருக்காம்ல பாரேன், பெரிய சின்ன வயசு பொண்ணுன்னு தான் நினப்பு. போங்க போங்க போட்டோம். பாரு மூஞ்சி பவித்ரா, உன்னால தப்பிக்கவே முடியாது. வசமா மாட்டிக்கிட்ட எங்க குரூப்ல வந்து சேர்ந்து. உன்னைய நாங்க என்ன பாடுபடுத்த போறோம்னு பாரு. உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். முதல்ல நம்ம கண்டுபிடிச்சு எல்லா டீட்டெயிலையும் கொண்டு நம்ம டானிட்ட போய்